பிரைஸ் தி லார்ட். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலருக்கு ஒரு பங்கு கடினமானது உண்டாயிருக்கும் என்று அந்த வசனத்துல நம்மால பார்க்க முடியும். புறஜாதியார்னா நாம நிறைவடைய வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேலர் ஒரு பங்கு கடினமானதாய் போயிருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த ஒரு பங்கு இஸ்ரவேலர் யார் என்பதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கோத்திரத்துக்கு 12,000 பேர் ஆக 1,44,000 பேர் இஸ்ரவேலர்கள் அவர்கள் முத்திரையிடப்பட்டு மகா உபத்திரவ காலத்தை கடந்து சென்று 1000 வருட அரசாட்சிக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் தான், இந்த 1,44,000 பேர் தான் 1000 வருட அரசாட்சியிலே பரிசுத்தமாக பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். அதை குறித்து 110ஆம் சங்கீதத்திலே, விடியற் காலத்து கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் பிறக்கும் என்று நாம் 110ஆம் சங்கீதத்தில் 2-3 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தா அங்கே அதை தெரிந்து கொள்ள முடியும். சில வேளை ஒரு பங்கு கடினமா போயிருக்கிறாங்கன்னா புறஜாதியாராகிய நமது நிமித்தமே. இந்த ரோமர் 11ஆம் அதிகாரத்துல 27-28 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தை குறித்து உங்கள் நிமித்தம் அவர்கள் பகைஞராய் போயிருக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நமது நிமித்தம் அவர்கள் பகைஞராக்கப்பட்டிருந்தாலும் பிதாக்கள் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு தேவன் பண்ணின உடன்படிக்கைக்காக இந்த கடினமாய் போயிருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை, யாக்கோபை அவபக்தியாய் போயிருக்கிறவர்களை மீட்கும்படிக்கு அவர் சியோனிலிருந்து வருகிறார் என்றுதான் இந்த ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நம்மால பார்க்கும். நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை தெரியும். 7 வருட உபத்திரவ காலத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய பகிரங்க வருகையும் தெரியும். ஆனா இந்த 7 வருட உபத்திரவ காலத்தின் பாதி 3 வருடத்தின் முடிவிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை முத்திரை போடுகிறதுக்காக வருவார் என்கிற இந்த வருகை நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. இதை இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.